சரியான உதாரணம் மோடி தான். நோ ஹாஸ்பிட்டல், நோ எமர்ஜென்சி, கண்டினியூஸ் ஜாப். இன்றைக்கி 15 வருஷம் முதல்வர், 10 வருஷம் இப்போ தாண்டி 11ஆவது வருஷத்தில் பிரதமராக இருக்கார். சிங்கிள் டே கூட லீவ் எடுத்தது கிடையாது. என்றைக்கும் ஓய்வே இல்லாத உழைப்பு. எத்தனை நாடுகளுக்கு பறக்கிறாரு, வேறு வேறு கிளைமேட்டு, வேறு வேறு டைம்ஸ். ஜெட்லாக் வரும். அமெரிக்கா போனால் ஒரு வாரத்துக்கு அந்த எப்போ தூங்குற நேரத்தில் முழிச்சிருக்கிற நேரத்தில் தூக்கம் வரும். ஒரு ஜெட்லாக் வரட்டுமே அவருக்கு. இந்த கடைசிக்கு போகிறாரு, ஜப்பான் இந்த பக்கம் போகிறாரு, அப்புறம் இந்த கடைசிக்கு போகிறாரு. நோ ஜெட்லாக், நோ டயர்ட்னஸ். அந்த இதெல்லாம் ஒரு ஜீனியஸ், ஒரு அவதார புருஷர். அதனால் அவற்றை நம்ம நிற்க முடியாது. அதனால் அவங்களைத்தான் நம்ம உதாரணமாக பார்க்கணும். அதனால் நம்ம குடும்ப நலம், 3வது சமுதாய நலம். சொல்லுங்கள். இப்போ எனக்கு கூட சொல்லுவாங்க, உங்களுக்கு எதுக்கு அந்த சாமியாரை பாருங்கள் ஏதாவது பேசுகிறாரா, இந்த சாமியாரை பாருங்கள் 1000 கோடி வச்சுருக்காரு ஏதாவது பேசிகிட்டு இருக்காரா, இந்த சாமியாரை பாருங்கள் ஏதாவது பேசுகிறாரா. அவங்களாம் ஆன்மீகம் தானே பேசுகிறாங்க, நீர் ஆன்மீகத்தை பேசிட்டு போக வேண்டியதானே. அவன் சம்பாதிக்கிற சாமியார்டா, நான் சம்பாதிக்கிற சாமியார் கிடையாது. முதல்ல சாமியாரே கிடையாது. நான் ஒரு குடும்பஸ்தேன். இந்த பேரன் பேத்திலாம் இந்த உட்காந்துருக்கு. புரியுதுங்களா? என் பேத்தி எல்கேஜி படிக்கும்போதே இன்றைக்கி சிவபுராணம் 96 வரையும் பாடும். நீ எழுத்து படிக்கலை நான், ஆனால் அவன் நல்லா நிற்கிது. ஆனால் 96 வரையும் நாங்கள் பூஜை பண்ணிவிட்டு குடியில் சுற்றிட்டு வருவோம். சாயந்தரம் 7:30 மணிக்கு பின்னாடியே அழகாக பாடிட்டு வரும். தெளிவாக பாடும். இதா எப்படி? அது பாரம்பரியம். அப்படித்தான் நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும். நாம் பின்பற்றினா சொல்லுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூட்டில் அது வந்துடும். அதை பின்பற்றி அவங்க வந்துடுவாங்க. சரிங்களா? அதனால் நாம் குடும்பத்தில் நாம் கம்பீரமாக இருந்து, ஆரோக்கியமாக இருந்து, தவறாமல் பூஜை பண்ணி இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னா பார்க்குற நம்ம கிட்ஸ் என்ன செய்வாங்க? சரி, தாத்தா அப்படி பண்ணுறாங்க, பெரியம்மா அப்படி பண்ணுறாங்க, அம்மா அப்படி பண்ணுறாங்க, அப்பா அப்படி பண்ணுறாருன்ட்டு தானாக ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம தான் சொல்லிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, உபதேசம்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. சண்டை வரும், முரண்பாடு வரும். நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா சரி எவ்வளோ செஞ்சாலும் அவங்க வரலையா விட்டுருங்க, அது விதி, அவ்வளோதான். அதுக்கு பேர் தான் விதி. சொல்லுங்கள். விதியை மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆனால் சில பேர் விதியை மீறி வரமாட்டேன்றான். அப்போ என்ன பண்ண முடியும்? புரியுதா? இப்போ விதி வினையை வெல்லணுன்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும். எந்த விதி வினை, இப்போ எனக்கு வினை விதி கிடையாது. புரியுதா? ஆனால் விதி வினை என்ன செய்யுது? எப்படியாவது இவனை வளைக்கணுமே, தப்பிக்கிறானே, கழுவுன மீனில் நழுவுன மீனாக இருக்கானே அப்படின்னு போட்டு ரவுண்டு கட்டி அடிக்கும். பா அப்படின்ட்டு இல்லை அப்படி, அவ்வளோதான். இவ்வளோதான் சொல்லுவேன், அது வெளியே கூட சொல்ல மாட்டேன். அது நீ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே வார்த்தை தான். அது அந்த குறிப்பேட்டில் எழுதிக்கிங்க. ஈகோ, தமிழில் தன்முனைப்பு அல்லது அகந்தை அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லாதவனுக்கு, அதாவது ஈகோ இல்லாதவனுக்கு விதியும் வினையும் கிடையாது. இதான் ரொம்ப சிம்பிள். If we are ego free, we are karma free, fat free. புரியுதா? ஈகோ ஃப்ரீயாக இருக்கவங்க யாராக இருந்தாலும் கர்மா ஒட்டவே ஒட்டாது, விலகிடும். இந்த 4 நலத்தை நீங்கள் பேண வேண்டும். அதில் 1வது தனது நலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த உடல்நல குறிப்புகள் எல்லாம் அதுக்காகத்தான். இந்த உடல்நல குறிப்புகள்லாம் எதுக்காக கொடுத்துருக்கு? பேஜ் 2. எத்தனை ஆண்டுகள் வாழணும்? 126. அப்போ எனக்கே என்ன எத்தனை வருஷம் இருக்கு? 51 வருஷம் இருக்கு இன்னும். நல்லா பின்னாடி சொல்லியிருக்கேன். முதல் 21 ஆண்டுகள் சொல்லுங்க, விதி வழி வாழ்க்கை. நீங்கள் யார் சொன்னதும் கேட்க மாட்டீங்க, அடங்காத்தனம் பண்ணுவீங்க, தண்ணி அடிப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுவீங்க, செல்ஃபோனை பார்ப்பீங்க, அம்மா அப்பாலாம் அப்படின்வீங்க. 21 வருஷம் வரைக்கும் விதி உங்களை எல்லா சிக்கல்லையும் போய் மண்டை விட சொல்லும்.
அப்புறம் கொஞ்சம் படித்து கிடிச்சு நீங்கள் வேலைக்கு வந்து சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னே 42 வயசு வரைக்கும் சொல்லுங்கள் மதி வழி வாழ்க்கை. மதினா அறிவு, மதினா என்னது? 42 வரைக்கும் அறிவு சொன்னபடியெல்லாம் நீங்கள் கேட்பீங்க. நல்லா வேலைக்கு போவீங்க, நல்ல புது புது ஐடியாக்கெல்லாம் உண்பீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க, வீடு கட்டுவீங்க, இன்னும் பல மதிவழி வாழ்க்கை ஆகும். அப்போ விதியிலேருந்து எதுக்கு தாழ்வீங்க? மதி. அப்பயே பாதி கர்மாவை உங்களால் ஜெயிக்க முடியும். விதியை மதியால் ஆமாம் முழுக்க வெல்ல முடியாது, ஓரளவு மதிவழி வாழ்க்கையில் வெல்லலாம் அறிவை பயன்படுத்தி. புரியுதுங்களா? இப்போ நான் பல நோய்களுக்கு ஆளாகி கிடந்தவன் தான். இது 36 வயசு வரைக்கும். அதுக்கு மேலே தான் இந்த 42வது வயசில் தான் இந்த 2வது ஸ்லாப்பில் விழுந்தேன். 21 42 இருக்கு இல்லையா, அதை முடித்து 3வது ஸ்லாப் போகும்போது தான் இதெல்லாம் அவங்க இந்த ஞானத்தெல்லாம் உணர்த்தினாங்க. அப்போ அதை பின்பற்ற ஆரம்பித்தோம். இப்போ 42 வயசு வரைக்கும் மதிவழி வாழ்க்கை. அடுத்து 21 63 வயசு வரைக்கும் 3வது இதை பிடிக்கணும், கதி வழி வாழ்க்கை. சொல்லுங்கள். கதினா சிவனோட கதி. சொல்லுங்கள். சிவனே கதி என்று வாழும் வாழ்க்கை தான். எங்கே எப்போ தொடங்கும்? 42 தொடங்கி 63 வரைக்கும் சிவனை நோக்கி போகிற கதி. கதினா அந்த ரூட்டு, சிவன் ரூட்டை பிடிக்கணும். 63 84 வரைக்கும் பதியை பிடிச்சிடணும். என்ன சொன்னால் இறுக்கி யானுன்னை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்தருள்வதினின்னு இந்த சிக்கனை பிடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்மளால சிக்கன்னு பிடிச்சிக்கலாம். பதி வழி வாழ்க்கை. சொல்லுங்கள். இந்த பதி வழி வாழ்க்கை காலத்தில் தான் அந்த பதி வந்து இறங்கும். பதி இறங்கினதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா மிராக்கிள்ஸ். சொல்லுங்கள். அற்புதங்கள். எத்தனை பேருக்கு ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் நடக்க ஆரம்பித்தோன்னே இப்போ நாங்கள் என்ன நினச்சாலும் உடனே அதுக்கு பதில் வந்துடுது, அதுக்கு மாற்றம் வந்துடுதுன்னு வந்தவங்களாம் கை தூக்குங்க பாருங்க. உங்களுக்கெல்லாம் நல்லா கைதட்டு கொடுங்க. இத்தனை பேருக்கும் இந்த பக்கம் பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த பக்கம் என்ன வந்துடுது? தீர்வு வந்துடுது. இந்த பக்கம் கேள்வி வந்துச்சுன்னா இந்த பக்கம் என்ன வந்துடுது? பதில் வந்துடுது. நெட்வொர்க் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். வெரி சிம்பிள். கேட்டேன், எதுக்கு அந்த வெட்டி வேலையை பண்ணிக்கிட்டு பூமியை உண்டாக்கிட்டு உயிர்களை உண்டாக்கிட்டு எல்லாம் அல்லோலப்படுது எதுக்கு? ஏன்டா நீ ஏன் வீடு கட்டினேன்னு கேட்டார். காசு இருந்து வீடு கட்டினேன். சரி அதிகம் பண்ணேன், காசு இருந்தது பண்ணேன். காசு இருந்தாவே இத்தனை பண்ணுறையே, இத்தனை சக்தியை வச்சுட்டு நான் சும்மா உட்காந்துருக்க முடியுமா? ஏதாவது பண்ணத்தான் வேணும். அப்போ நட்சத்திரங்களையும் பிளானட்ஸையும் உயிர்களையும் உருவாக்கி அவங்க உங்கள் ஆத்தா உயிர்களை உருவாக்கிட்டு இதுகளுக்கு ஏதாவது வேலை கொடுக்குன்றேன் சக்தி. அவள் உண்டாக்குன உயிர்களுக்கு வேலை கொடுக்கணும்ல. சரி ஒரு 800 கோடி பேரை அந்த பூமியில் போடு, இன்னொரு இதுக்குள்ளே அந்த பிளானட்டில் போடு, ஏதோ ஒன்று செய்யட்டும். சரி அதுக்கு தெய்வங்கள்லாம் இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு அது சும்மா உட்காந்துருக்க முடியாதுல்ல, ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். வினையே ஆடவருக்கு உயிரே. ஆடவர்களுக்கு என்ன ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். வினையே ஆடவருக்கு உயிரே. சரி மனையுறை மகளிருக்கு சொல்லுங்க ஆடவர் உயிரே. வீட்டை கவனிச்சுக்கிற பெண்களுக்கு அந்த ஆடவன் உயிராக இருக்கணும். தன்னுடைய கணவர் என்னவாக இருக்கணும்? எது சங்க இலக்கியம் சொல்லுது, குறுந்தொகை சொல்லுது. வினைய ஆடவருக்கு உயிரே மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே அப்படின்னு சொல்லுது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்காக வச்சுருந்துருக்கோம். ஓகே. அதனால் அந்த தனது நலம் இந்த விஷயத்தில் இந்த 4 ஸ்லாப்பை புரிஞ்சுக்கணும்.